Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே முறையான அறிவிப்பு இல்லாமல் பாழடைந்த தொகுப்பு வீடுகளை இடித்து விட்டதாக இருளர் இன மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொப்படிக்குப்பம் கிராமத்தில் புதிய வீடுகள் கட்டித்தருவதாக கூறி முறையான அறிவிப்பில்லாமல் 10க்கும் மேற்பட்ட தொகுப்பு வீடுகள் இடிக்கப்பட்டதால் தங்குவதற்கு வீடுகள் இல்லாமல் தவிப்பதாக இருளர் இன மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இதனால் மாவட்ட நிர்வாகமும் விடியா திமுக அரசும் தாங்கள் தங்குவதற்கு மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமென இருளர் இன மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே நெல் கொள்முதல் நிலையம் திறக்க கோரி விவசாயிகள் நெல்மணிகளை சாலையில் கொட்டி மறியலில் ஈடுபட்டனர். கீழ்வீதி கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்காததால் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மகேந்திரவாடிக்கு நெல் மூட்டைகளை எடுத்து செல்ல வேண்டியிருப்பதாக புகார் கூறிய விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து நெல்லை சாலையில் கொட்டியும் அரசு பேருந்தை சிறைபிடித்தும் விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர். நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தையே விடிய அரசு படுகொலியில் தள்ளிவிட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே குப்பை கிடங்குகளில் இருந்து முறையாக மூடாமல் லாரிகள் மூலம் குப்பைகளை எடுத்து செல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். படப்பை பாரதி நகரில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை அப்பகுதி குடியிருப்பு வாசிகளின் கோரிக்கையை ஏற்று மாநகராட்சி நிர்வாகத்தினர் அகற்றி வருகின்றனர். ஆனால் குப்பைகளை முறையாக தார்பாய் போட்டு மூடாமல் திறந்த வெளியில் லாரிகள் மூலம் எடுத்து செல்வதால் கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் விடியா திமுகவின் ஊராட்சி நிர்வாகம் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் முறையாக குப்பைகளை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் அரசு உதவி பெறும் கலை கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் தங்கள் கல்வியை பாதுகாக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இது தொடர்பாக பேசிய மாணவர்கள் கணித துறையில் துறை தலைவர், பேராசிரியர் என இருவர் மட்டுமே உள்ளதாகவும் இதனால் கல்வி பாதிக்கப்பட்டு மாணவர் சேர்க்கையும் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டினர். மேலும் பேராசிரியர்கள் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப விடியா ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பிளைண்ட் ஃபீஸ், ஹால் டிக்கெட் ஃபீஸ், ஐடி கார்டு ஃபீஸ்னு வந்து பார்த்திங்கன்னா அரசு நிர்ணயித்த கட்டணத்தை தவிர வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் வந்து வாங்குறாங்க. அங்கே இருக்கிற பாத்ரூம் இல்லை குடிநீர் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா முறையாக இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரியை வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக ஆய்வுக்கு உட்படுத்தணும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கலெக்டரை சந்தித்து பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். என் சண்முக சுந்தரம் கிராமத்தில் குடிநீர், சுகாதார வளாகம், மயானக்கரை, பள்ளி செல்லும் பாதை என அடிப்படை வசதிகள் எதையுமே விடிய அரசு செய்து தரவில்லை. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் பொறுமை இழந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் ஸ்டாலின் அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் ஒரு வாரத்தில் அடிப்படை வசதிகள் செய்யவில்லை என்றால் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரித்தனர். வேண்டும் வேண்டும் தண்ணீர் வேண்டும், வேண்டும் வேண்டும் தண்ணீர் வேண்டும், பள்ளிக்கூடத்திற்கு உடனடியாக பாதை எடுத்துக் கொடு, வேண்டும் வேண்டும் பாதை வேண்டும், பள்ளிக்கூடத்திற்கு பாதை எடுத்துக் கொடு. எங்கள் ஊரில் இப்போ வரைக்கும் 5 வருஷமாக வாரிகால் வசதி கிடையாது. எங்களுக்குன்னு தனியாக சுடுகாடு கிடையாது. எங்களுக்குன்னு தனியாக எல்லாத்துக்குமே ஆக்கிரமிப்பு இருக்குது. நாங்கள் தலையாரி விஓ ஓட்ட சொல்லி தலையாரி விஓ தாசில்தார் வந்து பாதை இருக்குது எடுக்க கொடுக்க முடியாதுன்னு சொல்ல ஒரு அவல நிலைமையில் ஏற்பட்டிருக்கோம். பெண்கள் எல்லாருமே எங்கள் ஊரில் 400 பேரும் பைராஸ் தொழிலில் தான் பட்டாசு தொழிலில் வேலை பார்க்குறாங்க. போயிட்டு வந்து குளிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. அதுக்கும் பிடி ஓட்ட பல தடவை மனு கொடுத்துட்டோம். கலெக்டருக்கும் மனு கொடுத்துட்டோம். கலெக்டர் வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை.